ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு தான் காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைச்சிட்ருக்கேன். அதாவது அப்பா வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸே போதுன்ட்டார். ஸோ அதனால் சிம்பிள் டிஃபன்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. ஸோ கர்ட் ரைஸ் பண்ணிவிட்டு கோகா ஃப்ரை தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லஞ்சும் டிஃபனுமே இன்றைக்கி அதுதான். அதாவது இந்த முலாம்பழம் பார்த்துட்டிங்கன்னா நேற்று இந்த சிக்கன் எடுக்க போகும்போது ஒரு ஃப்ரூட் ஷாப்பில் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த முலாம்பழம் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு 1.5 kg 1.5 kg இல்லை 1.300 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா 80 rupees சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு இதை 2 டைமாக ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் எடுத்து இப்போ ஜூஸ் போட்டுட்ருக்கு. ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஒரு பாதி அளவுக்கு தான் இப்போ வந்து சேர்க்குறேன். ஏன்னா ரொம்ப ஊற்றினோம்னா நம்ம மிக்சியில் ஓட்டும்போது அது எல்லாம் பீச்சி அடிச்சிடும் வெளியில். ஸோ அதனால் ஒரு ஹாஃப் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேர்த்துக்கிட்டேன். நம்ம வந்து கோல்ட் வாட்டர் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பை சேர்க்குறதுனால நல்ல ஒரு சில்னஸ் கிடைக்கும். உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து எங்கள் அப்பா வேறு அங்கே கொண்டு போய் குடிக்கிறாரா. ஸோ அதனால் அவருக்கு ஐஸ் க்யூப் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக அங்கே போய் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்தேன். ஸோ அதனால் ஐஸ் க்யூப் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பால் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஓகே. ஸோ அதை சேர்த்து ஃபுல்லாக ஜூஸ் அடித்தாச்சு. இதோ எங்கள் அப்பாவுக்கு இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். இந்த ஃப்ளாஸ்க் வந்து சின்னது தான். இது வந்து ஒரு டைம் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே போட்டேன்னா ஸோ அதனால தான் நிறைய குவான்டிட்டியில் ஜூஸ் போட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் நிறைய அந்த ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக ஊற்றி கொடுத்தாச்சு. ஏன்னா அவர் வந்து காலையிலே இதை குடிக்க முடியாது. ஸோ அங்கே போய் குடிச்சுக்கிறேன்னாரா. ஸோ அதை அவருக்கு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்தாச்சு. அப்புறம் கர்ட் ரைஸ் என்னோடய ஸ்டைலில் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் கர்ட் ரைஸ் சூப்பராக வந்து பண்ணியாச்சு. ஸோ அவர் மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் இதான் கேட்டார், லஞ்சும் இதான் கேட்டாரா. ஸோ அதனால் இந்த கேரியர் டிஃபன் பாக்ஸஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இண்டிவிஜுவலாக போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலேயே வந்து ஒரே கேரியராக எடுத்து 2 இதுலேயே வந்து கர்ட் ரைஸ் வச்சிட்டேன். அதாவது அடி இதில் வந்து கொஞ்சம் நிறையா வச்சிட்டேன்னா ஏன்னா அப்புறம் அதை லாக் பண்ணும்போது எல்லாம் பிதுங்கி வெளியில் வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் இதில் வந்து பார்த்திட்டிங்கன்னா பொரியல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கேரியர் வந்து பார்த்திட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து நீட்டாக கொண்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஆள் நல்லா நீட்டாக சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எடுத்து லஞ்ச் பேக்லேயே வச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணி எங்கள் அப்பாட்ட கொடுத்துறேன். ஸோ எங்கள் அப்பாவும் பார்த்துட்டிங்கன்னா டாட்டா பை பை சொல்லி கிளம்பிட்டாரு. இங்கே பாருங்கள் என் குட்டி தங்கம் எப்படி அழகாக படுத்திருக்குன்ட்டு. ஆக்சுவலாக வந்து இவங்களை வந்து ஒரு பேஷனில் ஒரு பழைய நைட்டியை வந்து 4ஆக மடித்து போட்டு உள்ளார வச்சு சோபா கடியில் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை இழுத்து பார்த்தப்ப இந்த போஸில் அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா மேலே. எவ்வளோ பாதுகாப்பாக தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்து பால்வாடிக்கு வந்தாச்சு. எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அக்காவுக்கு வந்து இங்கே தான் வந்து அவள் கன்சீவ் ஆனதுலேருந்தே இருந்தால் இங்கே தான் எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாலா. என்ன தான் ப்ரைவேட்டில் காட்டினாலும் கவர்மெண்ட்லேயே காட்டணும். அதனால் 2 சைடுமே பார்த்துட்டு இருந்தா. ஆனால் ப்ரைவேட்டில் தான் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தா டெலிவரி பார்த்தது எல்லாமே. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா சத்து மாவு வந்து இங்கே தான் கொடுக்குறாங்களா. ஸோ அதனால் அவள் அப்பப்போ வர்றப்ப வந்து வாங்குறது. ஸோ அந்த மாதிரி வாங்க வந்திருக்கப்ப இந்த பாருங்கள் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. இவங்க வந்து ரனாவோட 2 மாதம் பெரிய பொண்ணு. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளாரே அழகாக ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அழகாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிகிற பாஷையில் வந்து பேசிக்கிட்டாங்க, தொட்டுக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் க்யூட் இல்லை இதெல்லாம். இதுக்கு தான் வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை மட்டும் பத்தாது. அதாவது 2 முன்னெல்லாம் வந்து நிறையா பெற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து 1 2 தாண்டதே கஷ்டம். ஸோ எங்கள் அக்கா ஒரு பேபியை போதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. இன்னொரு பேபி பெற்றுக்கொண்டு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டு சைட்லேயும் அவங்க வீட்டு சைட்லேயும் அவள் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கா. சரி ஓகே பார்க்கலாம். என்ன தான் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பழகினாலும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியாது இல்லையா. கூட பிறந்தவங்க இருந்தால் தான் ஃபுல்லாக. ஏன்னா லாஸ்ட் வரையிலும் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா பேரண்ட்ஸுங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரலாம் தான் இருப்போம் இல்லையா. ஸோ அதனால் சொல்லிகிட்ருக்கோம் பார்க்கலாம் என்ன கடவுள் விட்ட வழி. ஸோ சத்துமாவு வாங்கலான்னு தான் வந்திருக்கோம். எங்கள் அக்கா ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே சத்துமாவு இருக்குமா. ஸோ அப்போலேருந்து ப்ரெக்னென்சி டைம்லேருந்து குழந்தைக்கு 3 வருஷம் ஆகிற வரலும் சத்துமாவு கொடுப்பாங்களாம். ஆனால் எங்களுக்கு இந்த விஷயம் சுத்தமாக தெரியாது. அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியும். அதுக்கப்புறம் தான் போய் அப்ளை பண்ணி இதுவரையிலும் எங்கள் ரனாவுக்கு வந்து 9 மந்த் ஆகுது. ஆனால் நாங்கள் இதுவரையிலும் சத்துமாவு 2 டைம் தான் வாங்கியிருக்கோம். இப்போ 3rd டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்க வந்திருக்கோம். ஸோ ரொம்பலாம் நாங்கள் வாங்கினதில்லை. மந்த்லி 6
பேக்கெட்ஸ் ஆஃப் கேஜி, அதாவது 3 கேஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகே தான், அது வாங்கினோம்னா அது ஹெல்தி தான். இப்போ குழந்தைங்களுக்குன்னு செஞ்சு கொடுக்குறதுனால அது ஃபுல்லாக ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. ஸோ அதனால் அதை வந்து நம்ம எது வேணுமாலும் பண்ணி சாப்பிட்லாம். எப்படியா இருந்தாலும் குழந்தைக்கு கொடுக்க முடியாது, நம்ம ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஸோ அப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் போகிற வேலை இருக்கா, ஸோ அதை அப்படியே கிளம்பிட்டேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் கூட வேலை பார்த்த ஒரு அக்கா, அவங்களுக்கு வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட இந்த ஃபேஸ் பேக்லாம் போட்டு எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு பேய் மாதிரி நின்றுட்டு இருந்தேன் இல்லையா. எஸ், இந்த ஃபங்க்ஷனுக்காக தான். ஸோ எனக்கு அந்த அண்ணாவும் ரிலேட்டிவ் தான், இவங்களும் வந்து ரொம்ப க்ளோஸ் தான். இதோ இப்போ காட்டுறேன் பாருங்கள், இவங்க தான் அவங்களோட சிஸ்டர். இவங்க வந்து என் கூட என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க நானும் அவளாக ஒன்றா வந்து ஒர்க் பண்ண போகும்போது ஒரே பேட்ச். ஸோ அந்த அக்காவும் என்னோடய சீனியர், ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணோம். அவங்க தங்கச்சி வந்து என்னோட பேட்ச்மேட். ஸோ இவங்க தான். இந்த அண்ணாவும் எங்களோட ரிலேட்டிவ் தான், எங்கள் அம்மா சைடு வர ரிலேட்டிவ். ஓகேங்களா. ஸோ இந்த அண்ணாவோட தம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட ஸ்கூல் படிக்கும் போது என்னோட கிளாஸ்மேட். ஸோ 4 பேருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. ஸோ அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் போய்ட்டு அவங்கள விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு, வளகாப்பு சாப்பாடுன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அதை நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு மொய் தான் வச்சு கொடுத்தோம். கிஃப்ட்டில் அது வாங்கி கொடுக்கல. ஸோ வச்சு கொடுத்துட்டு தாம்பளை போய் கொடுத்தாங்க, அதை வாங்கிக்கிட்டு. ஸோ அதில் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.